ஹலோ தேர்தல் பிரச்சாரம் நடந்திருக்கு. இடையில பெரிய பெரிய சிக்கல்லாம் மாட்டி பெரிய பெரிய பிரச்சனைலாம் போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம பாஜக இதுல மிகப்பெரிய ஒரு அடியை வாங்கியிருக்கு. இப்ப ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ஸ்டாலின், அதாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிரதமரா மாற போறாரு. அதுக்குண்டான ஒரு சில விஷயம் தான் மூவ்மெண்ட்லாம் இப்ப கிடைச்சிருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல பார்க்க போறது, ஏற்கனவே 2 முறை பாஜக ஜெயிச்சிச்சு. இப்ப 3ஆம் முறை பாஜக மோடி தான் வருவார் அப்படின்னு பாஜக பக்கம் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு பக்கம் தென் மாநிலத்துல ஃபுல்லாவே காங்கிரஸ் பக்கமா மாறி இருக்கு. இருந்தாலும் தென் மாநிலத்தில் இப்போ கர்நாடகாவில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை இருந்ததா சொன்னாங்க. ஆனா அதுல ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்நாடகத்தில் உள்ள ஒரு தேவகோடா பேரை இந்த பாலியல் புகார்ல பாண்டிருக்காரு. அதாவது அவருடைய வீடியோ ஏகப்பட்ட வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. ராவண்ணான்னு சொல்லக்கூடிய தேவகோடா பேரை இவருடைய கட்சி இப்ப பாஜகவில் மிகப்பெரிய கூட்டணி அமைச்சிருக்கு. அதனால அவரும் ஒரு தொகுதியில் எம்பியா வந்திருக்காரு. நிறைய பேர் சொன்னாங்க அவங்க கூட கூட்டணி வைக்காதீங்க அப்படின்னு. ஆனா வேற வழியே இல்லாம பாஜக கூட்டணி வச்சிருக்கு. இப்ப அது மட்டும் கிடையாது, அங்க பாஜகவோட 4 நாளைக்கு முன்னாடி தான் அவர் கூட கைகோத்து பிரதமர் நரேந்திர மோடி அந்த நாடு முழுவதும் கர்நாடகா முழுவதும் பிரச்சாரம் பண்ணாரு. ஆனா அவர் போன ஒரு சில நாள்லயே இந்த வீடியோ எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுவும் 300 பெண்களோட அவருக்கு தொடர்பு இருந்ததா சொல்றாங்க. அது எந்த மாதிரி தொடர்புனா, அவர் கூட பழகுனவங்க, அவங்க பார்த்தவங்க, கோரிக்கைக்காக வந்தவங்க அப்படின்னு ஏகப்பட்ட பெண்களை அவர் மடக்கி போட்டிருக்காரு. இதுல நிறைய வீடியோ அவரே எடுத்தது ஒரு செல்போனை ஹேக் பண்ணி இப்ப அந்த வீடியோ எல்லாம் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப கர்நாடகா மட்டும் கிடையாது, இது இந்தியாவிலேயே பயங்கர ஒரு அதிர்ச்சியா இருக்குது. ஏன்னா அந்த வீடியோ வெளியான பிறகு பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியா கர்நாடகத்தில் மாறிடுச்சு. கர்நாடகத்தில் மட்டும் இல்ல, இதே போல இந்தியா முழுவதும் பெரிய கேள்விகள்லாம் மாறி இருக்கு. ஏன்னா இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாதிரியாகவும் தற்போது வேற மாதிரியாகவும் இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி பாஜக தான் கண்டிப்பா வின் பண்ணும் அப்படின்னு எல்லாமே சொன்னாங்க. ஆனா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு கண்டிப்பா இது காங்கிரஸுக்கு உண்டான ஒரு பெரிய ஒரு வழி திறக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லலாம். மோடி என்ன சொல்றாருன்னா, இந்தியா கூட்டணியில மொத்தம் 6-7 மாநிலம் கூடியிருக்கு. இந்தியா கூட்டணி சொல்றீங்களே, யாரு இந்தியா கூட்டணியில பிரதமர்? அதாவது பிரதமர் யாருன்னே தெரியாத ஒரு கட்சிக்கு வாக்களிக்க போறீங்களா? அப்படி ஒரு கட்சிக்கு வாக்களிச்சா அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு இந்தியா கூட்டணி சொல்றதுக்கு நாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரதமர் மாறி மாறி கூட நாங்க இருப்போம், அது எங்க இஷ்டம் அப்படின்னு இந்தியா கூட்டணி சொல்றதுக்கு. இப்ப இந்தியா கூட்டணி எதுனா, அதாவது காங்கிரஸ் அனைத்து மாநிலத்திலும் உள்ள எதிர்கட்சிகள், அதாவது பாஜக எதிர்கட்சியா ஒண்ணு கூடி நம்ம எல்லாம் இந்தியா கூட்டணி அமைச்சு வலுவான ஒரு அரசு நிர்ணயிப்போம், 10 வருஷம் ஆண்டது போதும். ஆனா இந்த ட்ரிப்பும் நம்ம விடக்கூடாது. இந்த ட்ரிப்பு நம்ம விடாததுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காங்கிரஸ் மட்டும் இல்லாம இதுக்கு இந்தியா கூட்டணின்னு ஒரு பேர் ஒன்று வைப்போம். அந்த இந்தியா கூட்டணின்னு ஒரு பேர் வச்சாதான் அங்குள்ள பலமான ஒரு கட்சிகள்லாம், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் திமுக, அதே மாதிரி மகாராஷ்டிரா, டெல்லி முதலமைச்சர் அப்படின்னு எல்லாரும் ஒண்ணு கூடி நம்மளாம் இந்தியா கூட்டணி அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆனா இதுக்கிடையில பாஜக ஒரு சூழ்ச்சி பண்ணிச்சு. அதாவது நீங்க இப்படி இருந்தா தானே நீங்க சாதாரணமா பண்ணுவீங்க, நாங்க ஒவ்வொரு பீஸா புடுங்குறோம் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டிலே ஏகப்பட்ட அமைச்சர்களை பிடிச்சி ஜெயிலையும் போட்டாங்க, பல வழக்குகளை சிக்க வச்சாங்க. இது மட்டும் கிடையாது, அங்கேயும் அதாவது வட மாநிலத்திலையும் டெல்லி முதலமைச்சர் பிடிச்சி உள்ள போட்டாங்க. இந்தியாவில் 2 முதலமைச்சரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. இதெல்லாம் போதாதுன்னு அவங்கள்ட்ட எவ்வளோ மைனஸ் பாயிண்ட்லாம் இருக்கோ அவ்வளோ வெளில கொண்டு வரணுன்ட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் இப்போ நிலைமை வேற மாதிரியே மாறிடுச்சு. கருத்து கணிப்பில் ஃபுல்லாகவே ஆரம்பத்தில் பாஜக தான் வந்தது. ஆனால் இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் இப்போ இதுவே பாஜகவுக்கு எதிர்ப்பாக மாறிடுச்சு. பாஜகவுக்கு எதிர்ப்பாக மாறினதால கண்டிப்பாக காங்கிரஸ் தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. இதனால மோடி, அமித்ஷா எல்லாமே பயங்கரமா அதிர்ந்து போய் என்னடா பண்றது ஒரு வழி அப்படின்ட்டு, இதுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, இந்தியாவை திருத்தணும்னா மத வழிபாட்டில் தான் நம்ம கொண்டு போய் இந்தியா கொண்டு வர முடியும் அப்படின்னு மதத்தை கையில் எடுத்தாங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது, இந்திய மக்களை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரெயின் வாஷ்னா நீங்க சாதாரணமா நினைக்கலாம், மத ரீதியா பிரெயின் வாஷ் பண்றது. அதாவது அயோத்தி கோயில், இதை மட்டும் இல்லாம இந்து நம்மெல்லாம் ஒற்றுமை, தலித்து நம்மெல்லாம் ஒரே குழு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு சொன்னாங்க. நம்மளுடைய எல்லாருடைய சொத்தையும் புடுங்கி இங்க முஸ்லிம்கள்ட்ட தந்துருவாங்க. அதாவது தலித்து, பிற்படுத்தப்பட்டோர், ஓபிசி இவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எவ்வளவு கீரேற்ற முடியுமோ அவ்வளவு பாஜக கீரேத்துச்சு. ஆனா இதுக்கெல்லாம் சளைக்காத காங்கிரஸ் அது சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது பதிலடி கொடுத்தது. இது போதாது அப்படின்னு இன்னும் சில விஷயம்லாம் செய்ய ஆரம்பிச்சது பாஜக. அதுதான் வாட்ஸ்அப், அதாவது இணையதளத்தை பயன்படுத்தி எப்படி மக்களை மழுங்கடிக்கலாம் அப்படின்னு வாட்ஸ்அப் மூலமா பாஜகவை பத்தி பெருமையா பேசி சுயநலத்தோட செஞ்ச விஷயம் எல்லாத்தையும் பொதுநலமா மாத்தி மிகப்பெரிய ஒரு அரசு, இந்தியாவில் நம்ம ஹிந்து தான் ஆளணும், இவங்க மோடி வந்தாதான்
திரும்பவும் எல்லாருக்குமே ஒரு நல்ல கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பிரெயின் வாஷ் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால இந்த வடநாட்டில் போய் கேட்டோம் அப்படின்னா சாதாரணமா யோசிக்கவே இல்லாம எல்லோருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க பாஜக தான் அப்படின்னு அவங்க வந்து சொல்லிருக்காங்க. இதனால என்னடா யோசிக்காம செய்யறாங்க அப்படின்னு இணையதள ரீதியா அங்க வந்து நிறைய பேர் வந்து விசாரிக்கும் போது அங்க வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவலாம் சொல்றாங்க. அதாவது இன ரீதியா வைரஸ் தாக்குதல் மாதிரி வந்து பாஜக வந்து கையில் வந்து எடுத்திருக்கு. இணையதளம் மூலமா பாஜகவிலே ஒரு பகுதியை வந்து பிரிச்சு வந்து எவ்வளவு டெக்னிக்கல் வந்து யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு டெக்னிக்கல் வந்து யூஸ் பண்ணி இணையதளத்தில் வந்து அவங்களை வந்து மிகவும் பெருமையா வந்து பேசி எல்லா மக்களுக்கும் வந்து அனுப்ப ஆரம்பிச்சாங்க. இதுவும் பெரிய இஷ்யூ வந்து மாறிச்சு. இருந்தாலும் எல்லா பெருமைகளும் வந்து ஒன்று சேர இப்ப நாங்க வந்து பாஜகவை தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்தா பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அமித்ஷா வந்திருக்காருல, இன்னைக்கு இந்தியா கூட்டணின்னு சொல்றீங்க. இந்தியா கூட்டணியில வந்து நீங்க வந்து ஓட்டு போட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முதலமைச்சர் தான். அதாவது முதல்ல வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின், அடுத்து மம்தா பானர்ஜி, அடுத்து வந்து டெல்லி முதல்வர், இப்படின்னு கடைசியில் வந்து காலம் இருந்ததுன்னா ராகுல் காந்தி பிரதமராக வந்து இருப்பாரு அப்படின்னு அவர் வந்து அமித்ஷா வந்து சொல்லிருக்காரு. இது மட்டும் இல்லாம இப்படி இந்தியா கூட்டணியில வந்து ஒரு கூட்டணியை வந்து எல்லாமே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து எங்க நாட்டை தேத்த போறாங்க, எப்படி நாட்டை வந்து பண்படுத்த முடியும் அப்படின்னு அவர் வந்து பேசியிருக்காரு. ஆனா உண்மையிலேயே வந்து அங்க காங்கிரஸ் தொகுதியில வந்து யாருன்னா நம்ம ராகுல் காந்தி தான் அங்க வந்து பிரதமராக வந்து இருக்க போறாரு. இருந்தாலும் இப்ப இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடனா நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம கண்டிப்பா யாருனாலும் முதலமைச்சரா மாறிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து நிறுத்தி தான் இந்தியா கூட்டணி இன்னும் ஒன்று வந்து ஆரம்பிச்சாங்க. இதுல 2-3 பேத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதாவது நீ இல்லைன்னா நான் இல்லைன்னா அவன் அப்படின்ற வாய்ப்பு இருந்திருக்கு. அதுல நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் ஒரு வாய்ப்பு வந்துருக்குது. அதுதான் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது தமிழ்நாட்டு முதலமைச்சரும் இவர் வந்து பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்திருக்குது. ஆனா இது வந்து சொல்லலாம். இருந்தாலும் ஏற்கனவே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னாங்கல்ல, நான் மோடியா கேடியா அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி தான் நம்ம ஸ்டாலின் வந்து ஒருவேளை நமக்கு ஏதோ ஒரு காக்கா உட்கார பணமழை விழு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் கூட வந்து வரலாம். இப்ப இதெல்லாம் தாண்டி முதலமைச்சர் சைடு பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து இப்போ இங்கே தேர்தலெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஓய்வு எடுக்கிறதுக்கு மாலத்தீவு போகிறதா சொன்னாங்க. ஆனால் அங்கே போனால் பெரிய பிரச்சனையாக வந்து மாறிடும். இந்தியாவுக்கு, அதாவது நம்ம காங்கிரஸுக்கு எதிர்ப்பாகவே மாறிடும், நமக்கு எதிர்ப்பாகவே மாறிடும். அதனால கொஞ்ச நாள் அடக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்களோ தெரியல. இப்ப மாலத்தீவை வந்து அப்படியே கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஊட்டி கொடைக்கானல் இருக்குல்ல, இந்த பக்கம் வந்து திசை திருப்பிட்டாங்க. இப்போ ஒரு வார பயணத்துக்கு ஓய்வு எடுக்க போறாரு நம்ம ஸ்டாலின். அதுக்கு பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஓய்வை முடிச்சுட்டு அடுத்ததா வந்து ஸ்ட்ரெயிட்டா இப்ப வடநாட்டுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வந்து போறாரு. இதன் மூலமா நம்ம தென்னிந்தியாவில இருந்து ஒருத்தர் வந்து வடநாட்டில் போயிட்டு பிரச்சாரம் பண்றது ஒரு புதிய மைல்கல் தான் சொல்லணும். இது உண்மையிலேயே வந்து இது வேற லெவல் தான் சொல்லணும். ஏன்னா இதுவரையிலும் தென்னிந்தியாவை தான் வந்து இதுவரையிலும் ஒதுக்கி விட்டே இருந்திருந்தாங்க. எந்த ஒரு அடித்தளமும் வந்து வட இந்தியாவில் போய் பதிக்க முடியல. இது ஒரு அடித்தளமாக கூட வந்து இருக்கலாம். நாளைக்கு, இன்னைக்கு இல்லை, இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு கூட யாரோ ஒரு நம்ம தமிழகத்திலேருந்து அங்கே வந்து கால் ஒன்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, ஒரு பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, இதை நோக்கி கூட பயணிக்கலாம். ஏன்னா ஒரு அறிமுகமே இல்லாமல் வந்துருக்குது. அதுக்கு தான் நம்ம காங்கிரஸ் தலைவர் ராகுல் வந்து நீங்களும் வா அப்படின்னு இவர் ஆச்சிட்டு போயிட்டு அங்கே வந்து பஞ்சாப், மகாராஷ்டிரா அப்படின்னு ஒரு 2-3 மாநிலத்தில் இப்போ வந்து ஸ்டாலின் வந்து பிரச்சாரம் பண்ணுறதா உறுதியாயிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து தமிழகத்தில் வந்து ஆரம்பிச்சது. அதுதான் நம்ம தமிழகத்தில் வந்து இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது. அந்த மாற்றம் என்னன்னா, நம்ம திமுகவில் கருத்து கணிப்புப்படி எல்லா இடமும் 40 இடமும் வந்து திமுக தான் வரும்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இதுல முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு திருப்தியா இருந்தது இல்லையா. அது ஏன் இல்லை அப்படின்னா, அதாவது முன்னாடி இருந்ததை விட ஓட்டு எல்லாம் கம்மியா தான் வந்து விழும் அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்க. இதெல்லாம் செம்ம கடுப்பான ஸ்டாலின் வந்து என்ன பண்ணிருக்காரு, எல்லா அமைச்சர்களையும் எல்லா மாவட்ட செயலாளரையும் கூப்பிட்டு என்னென்ன நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு அப்படின்னு இவர் வந்து கேட்டிருக்காரு. அவங்களும் எல்லாமே மழுப்பலாவே பதில் சொல்லிருக்காங்க. இதனால கடுப்பானவர், ஏன் இது மாதிரி எல்லாம் வந்து பண்றீங்க, யாராவது சரியா வேலை செய்யல, எல்லாமே வந்து இங்க ரிசல்ட் வந்தற்படு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து பதவி இருக்குமா இருக்காதா, இல்ல நான் வந்து ஆக்ஷன் எடுக்கிறது உறுதி அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காரு. அதுக்கு முக்கிய காரணம் ஒன்று இருக்கு. அதுதான் வந்து ஏற்கனவே இவங்க வந்து பணம் வந்து அனுப்புனாங்கல்ல, இந்த பணம் எல்லாம் வந்து முக்கியமா திமுக சைடுல இருந்து யாருமே பெரிய பெரிய அமைச்சர் யாருமே வந்து செலவு பண்ணலையா. அந்த செலவு பண்ணாதால அங்க அடிமட்டத்தில் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாமே வந்து பயங்கரமா வந்து கன்வென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி பணம் எங்கேயுமே வந்து சேரல அப்படின்ட்டு. அதாவது எம்பி தேர்தல் தானே, இந்த தேர்தலில் எப்படி பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் திமுக வரது உறுதி. ஆனா இவங்க பணம் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் திமுக ஓட்டு போடுவாங்க அப்படின்ட்டு அங்க உள்ள முக்கியமான ஆளுங்க எல்லாமே வந்து அமுக்கிட்டாங்களாம். இந்த நியூஸ் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் வரலையும் போயிடுச்சு. இதனாலதான் அங்க உள்ள எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு. இதுக்கிடையில உதயநிதி இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம அமைச்சர் பதவிகள்ல நம்ம அரசுல வந்து மிகப்பெரிய மாற்றம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால அமைச்சர் பதவிகள் யாராருக்கு காலியாகவும் யாராருக்கு வந்து புடிங்கிட்டு போகணும்னு சொல்ல முடியாது. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே
மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து அமைச்சரவையில் வந்து இருக்கும் அப்படின்றது உறுதியாக இருக்கு. அடுத்தா பார்த்தீங்கன்னா இதில் இளரத்தத்தை வந்து புகுத்துறாங்க. அதாவது இதுவரையிலையும் சீனியர்லாம் வந்து இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கலாம் பணத்தை அமுக்கத்திலே குறியா இருக்காங்க. இளரத்தங்கள் தான் இறங்கி அடிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதனால இளரத்தத்துக்கு முதல்ல முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்ட்டு இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு வந்து தரப்போறதா இப்போ வந்து நியூஸ் வந்து வந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு இடையில வந்து அதிமுக என்ன பண்ணுன்னா, அதிமுக சைலண்டா வந்து இருக்குது. இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்தாலும் தெரியும். இப்படி வந்து பல விதங்கள் வந்து இந்திய அரசியல் போயிட்டு இருக்கு. இப்போ இதுவரையிலும் வந்து 3ஆம் கட்ட அரசியல், அதாவது இதுவரையிலும் 3 கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு. காங்கிரஸுக்கு தான் வந்து சாதகமாக வந்து மாறி இருக்குதான். ஜூன் 4ஆம் தேதி பார்த்தா தெரியும் யாருக்கு எங்கெங்க வந்து பிடிங்கிட்டு போகுது, யாருக்கு வெற்றி வாய்ப்பு, யார் பிரதமர், யாருக்கு என்னென்னு தெரியும். இதுக்கிடையில் நிறைய வந்து பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்கு. ஏன்னா டெல்லியில் கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ள போட்டாங்க. அவர் வந்து என்ன ஆவாருன்னு தெரியாது. இதே போல் நிறைய மாவட்டத்தில் வந்து மாற்றி வந்து அடிச்சுக்கிறாங்க. இந்த பிரச்சனைலாம் ஒரு வழிக்கு வந்து எல்லாம் முடிவுக்கு வரும்னு நினைப்போம். ஓகே நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.